கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோழா போற்றி, விண்மணி வல்லி என் வேடவா போற்றி போற்றி, உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, ஆறிலிருந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியே மஞ்சை வாழ்க யானை நலங்கு வாழ்க மாயிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். தேவகிரி வாசனுக்கு, தேவகிரிநாதனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, தேவகிரி வாசனுக்கு அரோஹரா. அவன் அருளாளி அவன்தால் வணங்கி என்பதற்கிணங்க இந்த திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா தேவகிரி அப்படின்னு பேரு. இதோடைய ஆதிப்பெயர், புராண பெயர் வந்து தேவகிரி அப்படின்னு புராண பெயர். இப்போ இன்னைக்கு இருக்கிறது தேவனாம்பட்டு அப்படின்னு இருக்கு. தேவனாம்பட்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த வரலாறுலையும் இதோட குறிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவகிரின்னு இருந்து தேவகிரி மலை அப்படின்னு மாறி தேவதான பட்டின்னு மாறி இப்போ தேவனாம்பட்டுன்னு இருக்கு. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம தேவனாம்பட்டு அப்படின்னு போய் எடுத்து புராணங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த புராணத்துலேயும் இந்த ஆலயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தலத்துடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் இந்த தலத்துல உட்கார்ந்து தவம் செய்த தலம். இந்த தலத்துல அதாவது தக்ஷன் வந்து சிவபெருமானை கூப்பிடாம மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாங்க. அந்த யாகத்துல தேவர்களும் ரிஷிகளும் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது தேவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடி உத அந்த மாதிரி வந்து அவரை பனிஷ் பண்றாங்க. ரிஷிகள் எல்லாருக்கும் சாபம் கொடுக்குறாங்க. அப்போ சப்த ரிஷிகள் அந்த யாகத்தை மனமாண்டு நடத்துறாங்க. அப்பேற்பட்ட அந்த சப்த ரிஷிகளை பார்த்து மலைகளாக கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. அப்போ இங்க பக்கத்துல செய்யாறுன்னு ஒரு நதி ஓடுது. அந்த செய்யாறு தோன்றதுக்கு முன்னாடி 7 குன்றுகளா மாறி உட்காந்து தவம் செய்யறாங்க. அப்படி தவம் பண்ணும்போது அம்பாள் வந்து வாழைப்பந்தல் உட்காந்து சிவ பூஜை செய்யறாங்க. சிவ பூஜைக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் தன்னோட கையில் இருக்கக்கூடிய வேல் எடுத்து பிரயோகம் பண்றாரு. அப்படி பிரயோகம் பண்ணும்போது அந்த 7 மலைகளையும் தொலைச்சிட்டு போய் அந்த வேலானது அடையுது. அங்கிருந்து தண்ணி அந்த 7 மலைகள்ல இருந்து ரத்தமும் சேர்ந்து ரத்த ஆறா ஓடுது. அதான் செய் ஆறு அப்படின்னு பேர். அப்போ அதை பார்த்த உடனே முருகப்பெருமான் மனசு வருத்தப்பட்டு அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி பிரம்மாவால படைக்கப்பட்ட ஒரு உயிரை துன்புறுத்தினாலோ அந்த உயிரை பறிச்சாலோ பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவோட சொந்த பசங்க பிரம்ம குமாரர்கள்னு சொல்லக்கூடிய சப்தரிஷிகள் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா முருகப்பெருமானாகிய எனக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்கும். அப்படி பிரம்மகத்தி தோஷமானது பிடிச்சது அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது அந்த செய் நதிகரை ஓரமா வடகரையில 7 சிவலிங்கமும் தென்கரையில 7 சிவலிங்கங்களையும் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வடகரையில உள்ள 7 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணும்போது நட்சத்திரகிரின்னு சொல்லி நட்சத்திர கோயில், வில்வார்ணி முருகன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மார்த்த சிவ பூஜையை செய்யறாங்க. தென்கரையில உள்ள 7 சிவலிங்கங்களை பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செய்யறார் முருகப்பெருமான். அதாவது இது எல்லாமே சமகால கோயில். சப்த கரகண்டீஸ்வரர், சப்த கைலாசநாதர்னு அந்த செய் நதிகரை ஓரமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 14 சிவ ஆலயங்களா இன்னைக்கு இருக்கு. வடகரையில 7 சிவன் கோயில், ஒரு முருகன் கோயில். தென்கரையில பார்த்தோம் அப்படின்னா 7 சிவன் கோயில், ஒரு முருகன் கோயில். அதுல ஒரு வரக்கூடிய இந்த தேவகிரின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துலதான் இந்த இடத்துலதான் உட்காந்து முருகப்பெருமான் தவம் பண்றார். முருகனே தவம் பண்றாரு அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு அப்ப அங்க போனா நமக்கு பிரச்சனை சரியாகும், அவங்களுடைய சாபங்கள் அவங்களுடைய உடல் உபாதைகள்லாம் சரியாகும்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாரும் முருகன் தவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து தேவர்கள் மொத்த பேரும் வந்து உட்காந்து தவம் செய்யறாங்க உலக நன்மைக்காக. அப்ப அதை பார்த்த உடனே முருகப்பெருமான் தவத்துல இருந்து கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்படி கண்ணை திறந்த உடனே தேவாதி தேவர்கள் எல்லாரும் உட்காந்து இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் முருகப்பெருமான். மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறார்.
அதாவது முருகப்பெருமான் சிவபெருமான் நோக்கி தவம் பண்றாங்க உலக நன்மைக்காக. கண்ணை திறக்கும் போது முருகர் கண்ணை திறக்கும் போது எல்லா தேவர்களும் அசம்பிள் ஆகி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயி கண்ணை திறந்து பாக்குறாரு. கண்ணை திறந்து பார்த்த உடனே பிரம்மா வந்து கேட்கிறார், அந்த 14 லிங்கங்களை நீங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணீங்க, எங்க பசங்க உயிர் பிச்சு வந்துட்டாங்க, சாப விமோசனம் கிடைச்சிருச்சு, பிரம்மகுமாரர்களுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை நீங்க சரி பண்ணிட்டீங்க, ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சரி பண்ணணும், எங்களுக்கு சேனாபதியா இருந்து எங்களுடைய இந்த சேனையை காக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல பிரம்மாவுக்கு வந்து வரம் கொடுக்குறாரு முருகப்பெருமான். அந்த வரம் கொடுத்த உடனே அந்த வரலாறு அதோட நிக்குது. அதுக்கப்புறம் நாட்கள் கிடையுது, இங்க கோயில்கள்லாம் உருவாகுது, இப்ப பக்தர்கள்லாம் வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மாவை சனி பகவான் பிடிக்க வர்றார். அப்ப சனி பகவான் பிடிக்க வரும்போது இந்த வரலாறை ஞாபகம் வச்சுக்கிறார் பிரம்மா. ஞாபகம் வச்சுட்டு அன்னைக்கு போய் முருகர்கிட்ட வரம் வாங்கணுமே, அந்த தலத்துக்கு போனா முருகர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி திருப்பி இதே தலத்துக்கு பிரம்மா வரார். பிரம்மா இங்க கீழே பாத்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு குளம் இருக்கு. அந்த பிரம்ம தீர்த்தத்துல நீராடி இங்க வந்து முருகப்பெருமானை வந்து பிரம்மா வழிபடுறார். வழிபட்டு என்ன சனி பகவான் பிடிக்கிறதுக்கு வராரு, நீ அன்னைக்கு சொன்ன இல்லையா என்னை காப்பாத்துறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வான்னு சொன்ன இல்லையா, இன்னைக்கு சனி பகவான் பிடிக்க வராரு, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து முருகப்பெருமான் கேட்கிறாரு. சரி உட்காந்து தவம் பண்ணு. இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க உட்காந்து இந்த தலத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னாலே முருகனுடைய அருள் இருந்தா தான் இந்த தலத்துல நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அதுலயும் இந்த தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த தலத்துல வந்து உட்காந்து முருகனை தியானிக்கணும். இந்த தலத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து உட்காந்து மனமாற முருகனை பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகள் நினைச்சு முருகனை தியானிச்சு முருகனுடைய அந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முதல்ல என்ன உபதேசம் பண்றாருன்னா, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த அருணகிரிநாதருக்கு உபதேசித்த அதை நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். சும்மா இரு, நம்ம பேசக்கூடாது, வந்து அமைதியா உட்காந்து முருகனை தியானம் பண்ணும்போது முருகப்பெருமான் பிரம்மாவுக்கு வந்து சொல்றாரு, சரி ஓகே இங்க உட்காந்து நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க தவம் பண்ணும்போது சனி பகவான் வந்து அந்த பிரம்ம தீர்த்தத்துல நிக்கிறார். நின்று அந்த குறிப்பிட்ட நாழிகை பொழுது வரைக்கும் அங்க நின்று வெயிட் பண்றாரு. சரி பிரம்மா வெளியில வருவாரு, ஏன்னா முருகப்பெருமான் பக்கத்துல இருக்காரு இல்லையா. முருகப்பெருமான் பக்கத்துல இருக்கும்போது போய் சனி பகவானால வந்து எதுவும் பண்ண முடியல பிரம்மாவை. அந்த குறிப்பிட்ட நாழிகை பொழுது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்றாரு. பிரம்மாவை பிடிக்கல இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணதால. அப்போ இந்த தலத்துடைய எவ்வளவு மேன்மையான சிறப்பு இந்த தலத்துல இருக்கு பாருங்க. சனி பகவானே வந்து இந்த குறிப்பிட்ட நாழிகை பொழுது வந்து இந்த இடத்துல உட்காந்து நீ தவம் பண்ண இல்லையா, அந்த தவம் பண்ண அந்த ஒரு நாழிகை பொழுது நான் உன்னை பிடிச்சத கணக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. பிடிக்கல. இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் சப்த ரிஷிகளுக்கோ பிரம்மாக்கோ சனி பகவானுக்கோ சிறப்பு கிடையாது. இங்க எல்லாருக்கும் முதலாளியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்க சிறப்பு. இங்க வந்து சனி பகவானை வழிபட்டதால பிரம்மாவை வந்து சனி பகவான் பிடிக்காம போல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சனி பகவான் பிரம்மாவை பிடிக்காம போயிட்டாரு, அதனால சனி பகவானுக்கு விசேஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சனி பகவானுக்கு விசேஷம் கிடையாது. பிரம்மா வந்து முருகப்பெருமானை வழிபட்டதாலதான் பிரம்மாவை சனி பகவான் பிடிக்காம போறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் இங்க வழிபாடு பண்ணும்போது நமக்கு அப்ப அந்த வரம் கொடுக்கும் போதே சொல்றாரு, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இங்க வராரு பிரம்மா. அப்போ பிரம்மாவுக்கு வந்து சனி பகவான் பிடிக்காம, அதாவது ஏதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னா அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வியாதி சரியாவது ஒரு விதம். இப்ப நம்ம வேக்சின் எல்லாம் போடுறோம். வேக்சின் எதுக்கு போடுவோம், அந்த வியாதியை நமக்கு வரக்கூடாதுன்றது வேக்சின் போடுவோம். அப்ப அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வந்த பிற்பாடு ஒரு பரிகார தளத்தை தேடி அந்த பரிகார தளத்துல போய் நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் பண்ணி நமக்கு வந்து இதெல்லாம் சரியாச்சு அப்படின்னு சொல்றதை விட, நமக்கு பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும்போது, நம்ம நல்லா இருக்கும்போது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது இந்த தளத்துல வந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் முருகனை தியானித்து, ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம், இங்க வந்து 1/2 மணி நேரம் உட்காரணும் அப்படின்றதுதான் எல்லா வேலையும் முடியாத விஷயம். ஏன்னா இது சாதாரண தலம் கிடையாது. இப்போ இந்த தலம் பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து ஏறக்குறைய இதுவும் நம்ம வில்வார்ணி முருகர் கோயிலும் சமகால கோயில். இப்ப அங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் போறாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 1000கணக்கான கூட இங்க வந்து சாமியை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, முருகன் அருள் இருந்தா மட்டும்தான், முருகர் நினைத்தா மட்டும்தான் இந்த தலத்துல வந்து முருகனை பார்க்க முடியும்.
இன்கேஸ் நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா தான் இந்த தளத்துல வந்து முருகனை நம்ம பார்க்க முடியும். பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லைனாலும் சரி, இந்த இடத்துல வந்து உட்காந்து முருகனை தியானித்து முருகனை பிரார்த்தனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகி சந்தோஷமான வாழ்க்கை அமையுது அப்படின்றது சிறப்பு. இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் தேவாதி தேவர்கள், அதாவது சொல்லக்கூடிய எல்லா தேவர்களும் முருகப்பெருமான வழிபட்ட தலம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கு, இந்த மாதிரி சிறப்பான கோயில்கள். ஆனா மக்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த வேகமான வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட கடமைகளை சரி பண்றதுக்கும் அதை பார்க்கறதுக்குமே நேரம் சரியா போயிடுது. இந்த மாதிரி ஒரு புராதனமான கோயில் இருக்கு. இந்த கோயில்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புத்தகமா தலை வரலாறுன்னு போடுவாங்க. அப்போ இன்னைக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே யாருக்கு எல்லாம் போயிடுச்சு. தலை வரலாறு புக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கோயிலே நம்ம ஒரு புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டு போய் பயபக்தியோட கொண்டு போய் அவங்க பூஜை ரூம்ல வச்சிருவாங்க. அந்த புத்தகத்தை எடுத்து முழுமையா அந்த புத்தகத்தை யாரும் படிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் அவகாசங்கள் இன்னைக்கு மக்களை சொல்லி தப்பு கிடையாது. ஆனா மக்களுக்கு படிக்கிறதுக்கோ அதை பார்க்கறதுக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலமா இப்போ நிறைய வந்து புராதனமான க்ஷேத்திரங்கள், புராதனமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இப்போ இன்டர்நெட் இருக்கு அப்படின்னா இன்டர்நெட்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, என்ன நிறைய மோசமான விஷயங்களும் இருக்கு. அப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கணும்னாலே முருகன் அருள் இருந்தா தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு புக்கு படிச்சா ஒரு 3 புராணத்துல வருது. காஞ்சி புராணத்துல, அருணாச்சல புராணத்துல, ஸ்காந்தத்துலதான் இந்த கோயிலுடைய குறிப்பு வருது. இப்போ இந்த 3 புராணத்தையும் எடுத்து முழுமையா நம்ம படிக்க முடியாது, இது எங்க வருதுன்னு பார்க்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோல இந்த கோயிலுடைய தனி சிறப்புகளை, இந்த தல வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கணும்னாலே முருகன் அருள் இருந்ததாலதான், பூர்வ ஜென்ம பந்தமோ பூர்வ ஜென்ம புண்ணியமோ இருந்ததாலதான் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. வாய்ப்பு இருக்கும்போது முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்க, முருகனை பாருங்க, இங்க உட்காந்து முருகனை தியானம் பண்ணணும் அப்படின்றதான் சிறப்பு. கூடுமான வரைக்கும் அமைதியா உட்காந்து முருகனை பிரார்த்தனை பண்ணி தியானங்கள் பண்ணும்போது, முருகனை நம்ம மனசார வேண்டும் போது நமக்கு எல்லா காரியங்களும் கை கொடுது. இந்த தலத்துக்கு வரணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தமோ பூர்வ ஜென்ம புண்ணியமோ இருந்தாதான் இந்த தலத்துல வந்து நம்ம இந்த மண்ணையை மதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலைக்கு பக்கத்துல 15 கிலோமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா தேவனாம்பட்டு அப்படின்னு இந்த கிராமத்துடைய பேரு. இந்த தேவனாம்பட்டுல இவ்வளோ சிறப்பு மிக்க முருகர் பாத்தீங்க அப்படின்னா சண்முகரா இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 7 சிவாலயங்கள் வடகரையில, 7 சிவாலயம் தென்கரையில. அப்போ வடகரையில உள்ள 7 சிவாலயங்கள், அதுக்கு ஒரு முருகன் கோயில், அதான் வில்வாரணி முருகன் கோயில், நட்சத்திர கோயில்னு சொல்றோம் இல்லைங்களா. அங்க முருகர் ஒரே முகத்தோட இருப்பார். இங்க பார்த்தோம் அப்படின்னா தென்கரையில 7 சிவலிங்கங்கள், 7 சிவாலயங்கள். அந்த 7 சிவாலயங்களுக்கு இந்த இடத்துல சண்முகரா இருக்காரு. முருகன் 6 முகத்தோட இருக்காரு. அதாவது முருகனுக்கு மொத்தம் 3 மயில், அதாவது மந்திர மயில், இந்திர மயில், சுந்தர மயில் அப்படின்னு 3 மயில் மொத்தம். அந்த 3 மயிலுமே இந்த கோயில்ல இருக்கு. எல்லா கோயிலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்திர மயில்னா இந்திர மயில் இருக்கும், சுந்தர மயில்னா சுந்தர மயில் இருக்கும், மந்திர மயில்னா மந்திர மயில் இருக்கும். ஆனா இந்த தளத்துல பாத்தீங்கன்னா மந்திர மயில், இந்திர மயில், சுந்தர மயில்னு சொல்லக்கூடிய 3 மயிலும் சேர்ந்து இந்த இடத்துல 3 மயில் முருகன் இருக்கு. அப்போ அவ்வளோ சிறப்பு மிக்க. ஏன் 3 மயில் அப்படின்னா, அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, உனக்கு ஒரு பிரச்சனைனா என்ன நினைச்சிக்கோ, என்ன வந்து பாரு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு. அப்போ அதுக்காக தான் 3 மயில் இருக்கோ என்னவோ தெரியல வரலாறுல. அதனால உங்க எல்லாருடைய பிரச்சனைகளும் சரியாகி சந்தோஷமான வாழ்க்கையை அமையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் வாய்ப்பு இருக்கும்போது இந்த தளத்துல வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கழிச்சு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Oh,